எங்கள் அம்மாவோட அப்பா, என்னோடய தாத்தா, அவங்க வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தலைமுறையில் வேறு யாரும் அடுத்து அந்த விவசாயத்தை நோக்கி வரலை. ஆனால் எங்கள் அப்பாவோட அப்பா வந்து எங்களோட பேக்ரவுண்டு வந்து அவங்க ஒரு ஹோட்டலையும் 60 வருஷமாக ஹோட்டல் வந்து வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா அப்பாவோட பேக்ரவுண்டில் வந்து விவசாயங்கிறது கிடையாது. நான் எங்கள் அம்மாவோட அப்பாட்ட தான் விவசாயத்தை கற்றுக்கிட்டேன். தாத்தா நான் ஒரு 7th படிக்கையில் இறந்துட்டாங்க. தாத்தாவுக்கு அப்போ வந்து 94 வயசு ஆனிச்சு. தாத்தாட்ட வந்து ஒரு நிறையா அற்புதமான அனுபவங்களையும் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அதான் எனக்குள்ளே வந்து திரும்பி ஓட 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 நான் என்னோடய காலேஜ் டைமிங்கில் நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோடய இது வந்து விவசாயத்தை நோக்குனதுன்னு. அப்போ நான் என்ன ஸ்டடி பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து என்னோடய பட்டதாரி படிப்பை வந்து முடிக்க முயற்சி பண்ணேன். முடிச்சுட்டு அதுவும் ஒரு 2ஆம் ஆண்டு நான் பயின்று கொண்டுட்டு இருக்கையிலே எனக்கு வந்து திரும்பி விவசாயத்து மேலே ஒரு ஈடுபாடு அதிகப்படியாக வரும். அதை நோக்கி நான் பயணத்தை அப்போ இருந்தேன் தொடர்ந்து ஆரம்பித்து போய்கிட்டே இருந்தேன். இப்போ முள்ளங்கி சாகுபடின்னு எடுத்துக்குவோம். முள்ளங்கி வந்து நான் இப்போ வந்து தனிப்பயிராக சாகுபடி பண்ணலை, ஆனால் ஊடுபயிராக சாகுபடி பண்ணியிருக்கேன். நட்ட ஒவ்வொரு பயிர்லையும் ஊடுபயிராக வந்து முள்ளங்கி சாகுபடி பண்ணியிருக்கேன். முள்ளங்கி சாகுபடி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணால் நிலத்தை வந்து எல்லா இடத்துலையுமே நான் வந்து அதிகபட்சம் மேட்டுப்பாத்தி 1 அடினாச்சு மேட்டுப்பாத்தி வந்து அமைக்கணும். ஏன்னா அந்த முள்ளங்கிங்கிறது கிழங்கு வகை பயிர், கீழே நோக்கி வளரக்கூடிய ஒரு கிழங்கு வகை தாவரம். இப்போ அதுக்கு வந்து மண் எவ்வளோவுக்கு பொலப்பலன்னு இருக்கோ, உங்கள் மண்ணில் வந்து எவ்வளோ உயிர்த்தன்மை இருக்கும் மண் வந்து இருக்காது. அதுதான் இயற்கை. உயிர்த்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மண் வந்து நீங்கள் வந்து ஒரு குச்சி எடுத்து பேக்க வேண்டிய அவசியம் இல்லை. கையில் மண்ணால்னா கையில் மண் ஒன்று. அப்போ அந்த மண்ணில் போடக்கூடிய அந்த விதை, கிழங்கு வகை தாவரமான விதைங்கிறது நார்மலாக அந்த பயிர் வந்து 45 நாளில் விளையுதுன்னா என்னோடய வயலில் வந்து 35 நாளில் நான் வந்து விளைய வச்சு எடுக்கிறேன். இன்றைக்கி என்னோடய முள்ளங்கிக்கு வந்து முதல் வெறும் அடி உரம் கூட இன்றைக்கும் கொடுக்கல. ஆனாலும் என்னோடய முள்ளங்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு முள்ளங்கியோட நிகர எடைங்கிறது 600 கிராம்லேருந்து 700 கிராம் வரைக்கும் இருக்குது. அந்த பயிரோட ஆயுட்காலங்கிறது 45 நாள் அதிகபட்சம். என்னோடய பயிரோட காலம் வந்து இப்போ 35 நாளில் இருக்குது. 35 நாள் பயிரோட வளர்ச்சிங்கிறது அதிகப்படியாக இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா மேட்டுப்பாத்தி. அந்த மேட்டுப்பாத்தி அமைச்சு வந்து கரெக்டான முறையில் வந்து முள்ளங்கிக்கு நீர்ப்பாசனம் 4 நாளைக்கு வந்து ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்யலாம். ஏன்னா என்கிட்ட வந்து மொத்தமாக 3 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறோம். 3 ஏக்கரில் வந்து இப்போ காய்கறி சாகுபடி மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இப்போ அந்த காய்கறிங்கையில் அதை வந்து அந்த 3 ஏக்கரை வந்து நாங்கள் 6 வயலாக பிரிச்சிருக்கோம். இப்போ இங்கே பாயுது அடுத்து பாயுதுன்னா ஒரு வயலுக்கு அதிகபட்சம் வந்து 4லேருந்து 5 நாள் ஆகுது ஒரு வயலுக்கு திரும்பி தண்ணி விடுறது. அப்போ 5 நாளைக்கு ஒரு முறை தான் வந்து அந்த முள்ளங்கிக்கு வந்து தண்ணி கட்டுறோம். அதை மேட்டுப்பாத்தி அமைச்சு இருக்கிறதுனால முள்ளங்கி தன்னோட இலையை வந்து பரப்பிடும் வெளியில். அப்போ நிழல் வெயிலுங்கிறது டைரெக்டாக சூரிய ஒளி வந்து அந்த மண்ணில் படக்கூடிய வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. அதனால அந்த மண்ணில் உள்ள ஈரத்தன்மை வந்து பாதுகாக்கப்படுறதுனால 5 நாளைக்கு ஒரு முறை வந்து நான் தண்ணி கட்டுறேன். நீர் வந்து ஒரு மிக குறைவு தான், அதிகப்படியான நீர் தேவை கிடையாது. நான் வந்து இப்போ முழுக்க வந்து தெளிப்பு நீர் பாசனத்தில் ஒரு வகையான ரெயின் ஹோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ரெயின் ஹோஸில் போடும்போது எனக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்குதுன்னா, இந்த முள்ளங்கி இலையில் வந்து அந்த ரெயின் ஹோஸில் உள்ள துளிகள் வந்து மழை துளி போல் வந்து படுறதுனால எந்த ஒரு பூச்சி தாக்குதலையும் என்னோட முள்ளங்கி வந்து சந்திக்கலை. எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இன்னைக்கு வரைக்கும் அஸ்வினின்னு சொல்லக்கூடிய பூச்சி வந்து முள்ளங்கியில் தாக்குது. ஆனால் அந்த அஸ்வினிங்கிற பூச்சி வந்து என்னோட ரெயின் ஹோஸ் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, நான் அந்த ரெயின் ஹோஸ் யூஸ் பண்ணுறதுனால நீர் வந்து பரவி இப்படி மழை போல் விழுகும்பொழுது அந்த பூச்சி வந்து அதோட நீரோட இதை ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் பறந்து வெளியில் போயிடுது. அப்போ பூச்சி தாக்குதல் எவ்வளோ கம்மியாகுதோ பயிரோட வளர்ச்சி அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ என்னோட முள்ளங்கி வந்து நான் கிலோ 40 ரூபான்னு சொல்லிட்டு விற்பனை பண்ணிகிட்ருக்கேன். அதே கீரையை வந்து தனியாகவும் விற்பனைக்கு கொடுக்குறோம். முள்ளங்கி கீரையில் வந்து அவ்வளவு சத்து இருக்குது. ஆனால் இன்றைக்கும் யாரும் முள்ளங்கி வந்து கீரை வாங்கிட்டு தூக்கி போடுறாங்க. இப்போ நான் நிறைய பேர்ட்ட அதற்கான ரீசன் கேட்குறப்ப எல்லாமே மருந்து தெளித்து இந்த கீரை வருது, அதனால வந்து நாங்கள் தூக்கி போட்டு வரோம்
இயற்கையில் விளைஞ்சதுன்னா நாங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவோம். இதில் இருக்க நன்மைகள் தெரிஞ்சாலும் அதை நாங்கள் வந்து தூக்கி போட்டுறோம். அதாவது எனக்கு ஆதாரப்பூர்வமாக தெரில, ஆனால் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய சில இது வந்து முள்ளங்கி கீரையில் இருக்கதா நான் இது பண்ணிகிட்ருக்கேன். கூடிய விரைவில் வந்து அதற்கான ஆதாரத்தோடு நான் வந்து அதையும் கண்டிப்பாக வெளியிடுறேன். இப்போ அந்த முள்ளங்கி சாகுபடி செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோ 40 ரூபா அப்படிங்கையில் 1 ஏக்கரில் நான் சுத்துக்காலையும் ஓரக்காலையும் மட்டும் முள்ளங்கி வைக்கிறேன். வரப்போட சுத்துக்காலையும் ஓரக்காலையும் முள்ளங்கி நடுறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ரொம்ப குறைச்சி வச்சாலும் எனக்கு வந்து 200 கிலோ முள்ளங்கி வந்து அந்த 35 நாளில் கிடைக்கும். இந்த 200 கிலோ முள்ளங்கி நீங்கள் 40 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சா, கீரை இல்லாமல் கிலோ வந்து முள்ளங்கி 40 ரூபா அப்படின்னு கொடுக்கையில் 8000 ரூபாய் எனக்கு வந்து அந்த 1 மாதத்தில் வந்து வருமானம் வந்துடுது. அந்த கீரை வந்து இப்போ ஒரு அதிகபட்சமாக ஒரு 1000 ரூபாய்க்கு அந்த கீரை கட்டு விற்கிறோம். ஒரு 100 கட்டு கீரை விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 9000 ரூபாய் எனக்கு வந்து ஒரு வருமானம் வருது. விதை வந்து நான் நாட்டு விதை தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ அதிகபட்சம் இப்போ விதை நான் வெளியிலேயே நாட்டு விதையை வாங்கினாலும் அதிகபட்சம் அந்த 2 ஏக்கரில் சுத்துக்காலையும் ஓரக்காலையும் நான் போடுறதுக்கு எனக்கு 100 கிராம் விதை வந்து போதுமானது. இந்த 100 கிராம் விதையோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250லேருந்து 250 ரூபான்னு வைங்க. அதிகப்படியாக வச்சாலும் 250 ரூபா. சுத்தமான நாட்டு விதை, வீத்தன்மையுள்ள அந்த நாட்டு விதை. ஆமாம், நான்ஜிஎம்ஓ சீட்ஸ், மரபணு மாற்றப்படாத விதையை கொண்டு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த முள்ளங்கி இது 300 ரூபா தான் எனக்கு வந்து அதிகப்படியாக வந்து அந்த விதைக்கான இதாகும். நடவு, அதாவது இப்போ கத்திரி நாற்றோ மிளகா நாற்றோ நடவு செய்யலே எனக்கு வந்து அந்த சுத்துக்காலையும் ஓரக்காலையும் ஒரே ஒரு லேபர் வச்சு அந்த சுத்துக்காலையும் ஓரக்காலையும் இந்த முள்ளங்கி வந்து நடவு பண்ணிடுறேன். அதாவது ஒவ்வொரு விதையாக முள்ளங்கி நடவு பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 2 விதையிலேருந்து 3 விதை மொத்தமாக ஒரு இதுக்கு வைக்கலாம். 1.5 ஜானுக்கு ஒரு விதை, அதிகபட்சம் ஒரு அடிக்கு ஒரு அந்த 3 விதை வச்சுட்டு போகலாம். அப்போ வந்து எனக்கு பாருங்கள், லேபருக்கு வந்து ஒரு 300 ரூபா, விதைக்கு ஒரு 300 ரூபா. தண்ணி மட்டும்தான் நான் கட்டியிருக்கேன். கொத்துற வேலையோ எந்த வேலையோ இல்லை. இதுக்கு கொத்தையில் அதுக்கும் சேர்த்து கொத்திடுவோம். இப்போ இந்த வயலுக்கு இந்த 1 ஏக்கருக்கு நான் பண்ண உழவு பண்ண தொகையும் 2 முறை 40 நாளில் 2 முறை பண்ணக்கூடிய அந்த கொத்துறதுக்கு வந்து களை எடுக்கிறதுக்கு தேவையான அந்த தொகையை எனக்கு முள்ளங்கிலேருந்து வருமானமாக நான் எடுத்துறேன். அந்த முள்ளங்கியும் அந்த 200 கிலோ வந்து வந்ததுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த பிடுங்கினதுக்கப்புறம் அந்த ஓரக்கால திரும்பி நான் முள்ளங்கி நடவு பண்ணுறேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் எனக்கு வந்து களை எடுக்கிறதுக்கான கூலியை வந்து எனக்கு அந்த முள்ளங்கி கொடுத்துருது. இப்போ மெயின் கிராப்லேருந்து வரக்கூடிய இன்கம்ங்கிறது எனக்கு முற்றிலும் லாபம்தான். முள்ளங்கி சாகுபடி வந்து இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலத்தில் அதிகப்படியாக மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு உணவு வந்து முள்ளங்கி. ஏன்னா நீர் சத்து வந்து அதிகமாக உள்ள ஒரு உணவு. தொடர்ந்து முள்ளங்கி எடுத்துக்கிட்டு இருக்கப்ப இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. கல்லீரலுக்கு வந்து மிக பாதுகாப்பான ஒரு இது. இப்போ முள்ளங்கி சாப்பிட்றவங்க அதிகப்படியாக ஒரு நாளைக்கு 5 லிட்டர்லேருந்து 8 லிட்டர் தண்ணி, 5 லிட்டர்லேருந்து ஒரு 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்கன்னா, முள்ளங்கி அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிறப்ப 3 லிட்டர் தண்ணி குடித்தா கூட உங்களுக்கு வந்து உடலோட சீதோஷ நிலை கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும். அதனால் முள்ளங்கி உணவாக உட்கொள்வது மிக நல்லது. அதை பயிர் வைக்கிற விவசாயிக்கும் அது கண்டிப்பாக லாபம் கொடுக்கும். அதாவது இப்போ இன்றைக்கி வந்து செயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட முள்ளங்கி வந்து கிலோ 20 ரூபாய்க்கு, இன்றைக்கி அதுவே 30 ரூபா விற்கிது. கொடுக்குறப்ப ஏன் நாங்கள் 40 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப, அந்த முள்ளங்கி வந்து முள்ளங்கியில் உள்ள சத்து அவ்வளோ இருக்குது. அதை 40 நாள் ஒரு விவசாயி வந்து பாதுகாக்கிறான். அப்போ அவனுக்கான அந்த விலை கிடைக்கும் பொழுது தான் அந்த முள்ளங்கி அவன் வந்து திரும்பி சாகுபடி பண்ணுவான். அந்த விலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த விவசாயி வந்து அதை 40 ரூபாய்க்கு வச்சு விற்கணும். 40 ரூபாய்க்கு விற்றா தான் அதில் வந்து லாபம் கிடைக்கும். அப்போ முள்ளங்கி சாகுபடி லாபமாக நட்டமாக பண்ணிட்டுனா கண்டிப்பாக லாபம் தான். அது மக்களுக்கும், அதை வாங்கி சாப்பிட்ற மக்களுக்கும் அந்த 40 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றது நட்டம் கிடையாது. முழுக்க முழுக்க வந்து இயற்கையில் விளைவிக்கப்பட்ட முள்ளங்கிங்கிறது மருத்துவ குணம் சார்ந்தது. நீரிழிவு நோயாளிகளும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதாவது கல்லீரல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியும் இந்த வெயில் நேரத்தில் நமக்கு வராமல் இருக்க முள்ளங்கி வந்து மிக நல்ல உணவு. அதனால் எல்லோரும் முள்ளங்கி கண்டிப்பாக சாகுபடியும் செய்வோம். அனைவரும்
முள்ளங்கியை உட்கொள்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக முள்ளங்கியை அதிகப்படியாக சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க.